கிராண்டான ஒரு ஒர்க் பார்க்க போறோம். பெயிண்டிங் ராமர் சீதா பட்டாபிஷேகம். ராமர் சீதா பட்டாபிஷேகம் எதுல கேட்டிருந்தாங்கன்னா கிளாத்ல அந்த தெலுங்கு வெட்டிங்ல நடுவுல கிளாத் வைப்பாங்க இல்லையா, அதுல வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கிளையண்ட் ரம்யான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து நம்ம பேஜ் பார்த்துட்டு தான், இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. கேட்டு வந்து 3x2ல வந்து பண்ணி கொடுங்க பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இது வந்து 52 inches அகலம், ஒரு 26 inches ஹைட்டுங்கிற அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஆனா நம்ம ராம சீதா பட்டாபிஷேகம் வந்து 3 feet வந்து அகலம், உயரம் வந்து 2 feet பண்ணோம். சைட்ல மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க். கிளாத் வந்து ஆஃப் ஒயிட் கேட்டிருந்தாங்க. பட்டு கிளாத் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிசைன் ஃபார்ம் பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெயிண்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜுவல்லரி ஒர்க் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஃபுல்லா 2 monthsக்கு இது வந்து ஹார்ட் ஒர்க். அவ்வளவு நாள் ஒவ்வொன்றும் பார்த்து பெயிண்டிங்ல இருந்து ஆரி ஒர்க்ல இருந்து எல்லாமே பார்த்து பண்ணது. அவுட்புட் வந்து நல்லா வந்திருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி யூஸ் பண்ண பிறகு இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆர்டரே வந்தது. என்னன்னா தாஞ்சூர் பெயிண்டிங் கிளாத்ல வந்து பண்ணிட்டு தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிட்டு அவங்க வெட்டிங் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதோட ஞாபகமா எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கலான்ற மாதிரி அவங்க ஐடியா பண்ணிட்டு தான் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி எப்படி அதோட ஜுவல்லரி பார்ட், இப்போ துப்பட்டா இருக்குன்னா அதோட அவுட்லைன் போட்டுட்டு கீழே தொங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் குந்தன் காலில் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபிகராக, இதோட கிரீடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்தோசி ஒர்க் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணோம். ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே பிரைட்னஸ், நல்லா பிரைட்டாக வந்தது. அதே மாதிரி இப்போ பிரம்மா இவர் எல்லாமே ஒவ்வொரு ஃபிகராகவே எடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ராமர் சீதாக்கு நம்மளுக்கு சிம்மாசனம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அது வந்து நல்லாவே நம்ம கிராண்டாக வரணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொடை மாதிரி இருக்கிறதுக்கும் ஜர்தோசி பீட்ஸ் குந்தன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ராமரோட ஜுவல்லரி இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வந்து ஒரு கால் உட்காந்துருப்பாரு, இன்னொரு காலை மடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ஃபிகரில் 2 கால் இங்கே பாதரக்ஷா இருக்க மாதிரி இருக்கும். அது கிளையண்ட்டுக்கு வந்து அது வேண்டான்னாங்க, அதால் அதை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிவன் வந்து கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் ஜுவல்லரி போட்டிருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டிலாக ஓரளவுக்கு மட்டும் ஜுவல்லரி போட்டு சிவன் விநாயகர் அப்படின்னு எல்லாமே மாலை எல்லாமே ஒன்றும் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி எல்லா சாமிக்கும் மாலை எல்லாமும் பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் நாங்கள் காமிக்கும் போது உங்களுக்கு இந்த பெயிண்டிங்க்கான வித் ஆரி ஒர்க்குக்கான எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் முடித்த பிறகு இந்த ஃப்ரேம் பண்ணோம். நம்ம எப்படி தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு ஃப்ரேம் வருமோ அதே மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற குந்தன், அந்த ஸ்கொயர் குந்தன் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சுட்டு, இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் குந்தன், இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன சைஸ் குந்தன் யூஸ் பண்ணிவிட்டு செக்குடு மாதிரி போட்டு இந்த பார்டரும் ரெடி பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரேம் பண்ணுறது, இந்த பார்ட்டை அவங்க ஃப்ரேம் பண்ணுறதுனாலும் இதுக்கப்புறம் இவங்க இந்த கிளாத்தை வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணி அவங்க கண்டிப்பாக இது வந்து இந்த பட்டாபிஷேகம் ஃபோட்டோ அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஒரு மெமரியாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பெயிண்டிங் வித் ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.